சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தைப்பொங்கல். ஜனவரி 15 தைப்பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரனுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மிதுன ராசிக்கு உண்டான பலன் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. முதல் ஒரு 15-17 தேதி வரைக்கும் ரொம்ப அமக்கலமாக இருக்கிறது. பின்னாடி வரக்கூடிய தேதி தை மாதம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. என்னங்கிறத சொல்கிறேன். மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமானவர் சூரிய பகவான். இன்னொன்று ராசியாதிபதி புதன் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி குரு முக்கியம்.
இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. குரு பகவான் ஜென்மத்தில் உட்கார்றாரு. உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ல் உட்காந்துருக்காரு. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் அவரும் 7ல் உட்காருகிறார். அதனால் இது என்னன்னா 1-7க்கான பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். சுவாமி நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்து சுவாமி, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையும். கணவன் மனைவிடையே ரொம்ப சண்டை சச்சரவுகள், அடிக்கடி மனஸ்தாபங்கள், அடிக்கடி கோபங்கள், அடிக்கடி கோபத்தாபத்துடன் கூடியதான சிறிய சிறிய பிரிவு ஏற்படுது. சின்ன பிரிவு ஏற்படுத்தி திரும்பியும் ஒன்று சேர்ந்துக்கிறோம். இதே ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்க. குழந்தைகள் பிறந்தது இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சச்சரவுகள் தீரவில்லைன்னு கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க. இந்த மாதத்திலிருந்து அந்த சண்டைகள் கடுமையாக குறையும். உங்களுக்குள்ள மனசு சந்தோஷம் அதிகரிக்கும். மன ஒற்றுமை ஏற்படும். பரிபூர்ணமான நல்ல அந்தஸ்துடன் கூடியதான இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் 2026. ஏன் சுவாமி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஜென்மஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்வதனாலே வரக்கூடியதான யோகம். இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். 3ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவதுங்கிறது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, வெளி மாநிலம் போவதற்கு வாய்ப்பு வரும். சந்தோஷம் தானே, வெளிநாடு போகிறோம், சந்தோஷமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னென்னா 3-8ன்னு வர்றதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணைவரை பிரிஞ்சு போய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடுகள் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து உல்லாசமாக சந்தோஷமாக ஜாலியாக ஒரு பிக்னிக் மாதிரி டூர் மாதிரி போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்ல கருத்து நிமித்தமாகவோ கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடுன்னு போகிறது கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்ல அபிவிருத்தி பணம் காசுகளை சேர்க்கலான்னு இருந்தாலும் அந்த கணவன் நடுவே ஏற்படக்கூடிய சில பிரிவுகள் கொஞ்சம் மன வருத்தத்தை தரலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதை தரக்கூடியது இந்த மாதத்தில் என்னென்னா, முன்னாடியே சொன்னால் பாருங்கள், பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான ஏகாதசி 2 வருது. முதல்ல வரக்கூடியது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அடுத்தது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. முதல்ல புதன், அடுத்து வியாழன், 2 கிழமையும் அவருக்கு உகந்தமான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். இது என்னங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தராயணத்திலே முதல்ல வரக்கூடியதான அந்த ஏகாதசியில் தான் அது பிறந்தது விஷ்ணு சஹஸ்ரநாமமே. அதனால் 29 ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் அதை பாராயணம் பண்ணுங்க. பீஷ்மர் தட்சிணாயணத்திலே அம்பு படுக்கையில் படுத்து விட்டார். சிகண்டி அப்புறம் அர்ஜுனனால் அவருக்கு பீஷ்மருக்கு அந்த அம்பு பாய்ச்சப்பட்டு அவர்கள் படுத்து விடுகிறார். அவரிலிருந்து யுத்தத்திலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். இருந்தாலும் கூட அவர் அவருடைய பூர்வீக பலனினாலே அவர் இறக்காமல் உத்தராயணம் வரும் வரையிலே இருந்து, உத்தராயணத்தினுடைய ஏகாதசியிலே இருந்து அதுவரை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு உண்டான நாமத்தை பாராயணம் செய்து இருக்கிறார். அந்த உத்தராயணத்தினுடைய கடைசி இதில் தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவர் யாருக்கு சொல்லி வைக்கிறான்னா, யுதிஷ்டிரர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா தர்மராஜனுக்கு உபதேசம் செய்துவிட்டு ஒரு முக்தி அடைகிறார் பீஷ்மர். அதனால் அந்த வைகுண்ட அந்த ஏகாதசிங்கிறது தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவதானம் செய்தது. அதனால் அன்றைய தினம் நம்ம ஏகாதசி தினமும் டெய்லியே செய்யலாம், அன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லி மிதுன ராசிக்காரங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நம.